ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய இந்த ஒரு பதிவானது உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பயனளிக்கக்கூடிய ஒரு பதிவு தாங்க. அதாவது டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி மார்கழி மாதம் 1ஆம் தேதி பிறக்கின்றது. ஞாயிற்றுக்கிழமை அன்று பிறக்கக்கூடிய இந்த நாளில் 6 கிராம்பு வைத்து நீங்கள் இப்படி ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு செய்து பாருங்க. கண்டிப்பாக உங்களால் பணக்காரர் ஆக முடியும். அதாவது பணத்தை மேக்னட் போல ஈர்க்கக்கூடிய சக்தியானது இந்த ஒரு தீபத்துக்கு உண்டுங்க. நிரந்தரமான லக்ஷ்மி கடாட்சியம் கிடைப்பதற்கு இந்த நாளில் நம்ம எப்படி தீபம் ஏற்ற வேண்டும், எந்த நேரத்தில் ஏற்ற வேண்டும், தீபம் ஏற்றுவதால் என்ன மாதிரியான நல்ல பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படின்றத எல்லாத்தையும் தாங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம விளக்கேற்றி வழிபாடு செய்தோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ரொம்ப நல்ல பலன்கள் எல்லாம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் நாள் முழுவதுமே பிரம்ம முகூர்த்தம் நேரமாகவே இருக்கக்கூடிய மாதம் அப்படின்னா அது இந்த மார்கழி மாதம் தாங்க. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி இன்று டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி மாலை 4:01 இருந்தே மார்கழி மாதமானது தொடங்குது. இந்த நேரத்தில் நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதால் உங்களுக்கு பண வரவில் அதிரடியான ஒரு முன்னேற்றமானது ஏற்படுங்க. மார்கழி மாதம் 29 நாள்கள் தான் இருக்கின்றன. ஆனால் சனிக்கிழமை அன்றே மார்கழி 1ஆம் தேதி பிறப்பதால் மொத்தம் மார்கழி மாதம் 30 நாட்கள் காணப்படுது. இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் இந்த வழிபாடுகளை செய்ய வேண்டும். ரொம்பவே சக்தி வாய்ந்த எளிமையான வழிபாட்டு முறை தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம சொல்ல போகிறோம். எப்போதுமே ரொம்பவே சக்தி வாய்ந்த நேரமாக பிரம்ம முகூர்த்த நேரம் பார்க்கப்படுது. அதே போல் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய நேரங்கள் பிரம்ம முகூர்த்தத்திற்கு இணையானது அப்படின்னு சொல்லுவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, சித்திரை முதல் பங்குனி வரை இருக்கக்கூடிய இந்த 12 மாதங்களும் நம்ம வருடத்துக்கு முழுவதுமே பெறுகிறோம். ஆனால் தேவலோகத்தில் வாழக்கூடிய தேவர்களுக்கு இந்த 12 மாதமும் ஒரே நாட்களில் வரும் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது 2 மணி நேரத்திற்கு ஒரு மாதம் அப்படின்ற கணக்கில் 12 மாதங்களை ஒரே நாள், அதாவது 24 மணி நேரத்தில் தேவர்கள் எல்லாம் பெறுகிறாங்களா. அதாவது அவர்கள் தினமுமே இந்த மாதங்களை பெறுகிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த இந்த மாதம் தான் மார்கழி மாதம். சிருஷ்டிகர்த்தாவான பிரம்மதேவர் இந்த பூமியில் வாழக்கூடிய அனைத்து விதமான ஜீவராசிகளுக்காகவும் பிரார்த்தனை செய்யக்கூடிய நேரத்தை தான் பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது சத்தியலோகத்தில் பிரம்மதேவர் காலையில் 4 மணிலேருந்து 6 மணி வரை இருக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்தை தேவலோக பிரம்ம முகூர்த்த நேரமாக சொல்கிறாரு. அப்படிப்பட்ட சிறப்பு மிக்க இந்த நாளில் ஏன் நமக்கு சுபமுகூர்த்த நாட்கள் கிடையாது அப்படின்னு கூட நிறைய பேர் யோசிப்பீங்க. காரணம், திருமணம், கிரகப்பிரவேசம் போன்றவற்றையெல்லாம் தவிர்த்து இறை வழிபாடுகள் செய்ய வேண்டும் என்பதற்காக தான் இந்த மார்கழி மாதத்தில் எந்த விதமான சுபகாரியங்களுமே செய்யப்படுவது கிடையாது. இருப்பினும் கூட இந்த மாதத்தில் தவிர்க்க முடியாத ஒவ்வொரு விதமான விசேஷங்களையும் நம்ம செய்துக்கலாம். குறிப்பாக சீமந்தம் போன்ற விஷயங்களை எல்லாம் நம்ம தள்ளி வைக்க முடியாது. அதையெல்லாம் இந்த மாதத்தில் நம்ம செய்துக்கலாம். ஆனால் திருமணம், கிரகப்பிரவேசம் போன்றவற்றையெல்லாம் மாதம் நேரங்கள் பார்த்து நம்மளால் தவிர்த்து வைக்க முடியும். அதனால தான் இந்த நாட்களில் யாருமே இதை செய்வது கிடையாது. ஏன்னா இந்த மாதத்தில் செய்கின்ற ஒவ்வொரு வழிபாடும் மந்திர ஜபங்களும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதாவது கோடி பலன்களை கொடுக்கக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்த மாதமாக இருப்பதால தான் இந்த மாதம் முழுவதுமே விளக்கேற்றி நம்ம வழிபாடுகள் எல்லாம் செய்கிறோம். இதனால தான் நம்மளுடைய எல்லா விதமான விசேஷங்களையும் தவிர்த்து இறை வழிபாட்டில் நம்முடைய நேரத்தை முழுவதுமாக செலவீடு செய்கிறோம். இத்தகைய சிறப்பு மிக்க இந்த மாதத்தில் நம்ம முக்கியமாக ஏற்றக்கூடிய தீப முறையை பற்றியும் அந்த தீபத்தினால என்ன மாதிரியான சிறப்புகள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பதிவானது உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்குங்கிறதுனால கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பாருங்கள். பண வசியத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய ரொம்பவே அதிர்ஷ்டகரமான தீப முறையை எங்கே வேண்டுமானாலும் நம்ம ஏற்றலாங்க.
வீடு, வியாபாரம் செய்யக்கூடிய இடம், தொழில் செய்யக்கூடிய இடம் அப்படின்னு எங்கே வேண்டுமானாலும் இந்த தீபத்தை நம்ம ஏற்றிக்கொள்ளலாம். குறிப்பாக இந்த தீபத்தை ஏற்றுவதற்குரிய சரியான நேரமாக பார்க்கப்படக்கூடியது பிரம்ம முகூர்த்த நேரம். அதாவது அதிகாலை 4 மணில இருந்து 6 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரம் தாங்க. இந்த நேரத்தில் நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யலாம். அப்படி ஒருவேளை இந்த நேரத்தில் உங்களால் செய்ய முடியல, நீங்கள் தவிர்த்துட்டீங்க, மறந்துட்டீங்க அப்படின்னா இரவு 5 மணிலிருந்து 9 மணி வரை இருக்கக்கூடிய நேரத்தை நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம். அதாவது டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி சனிக்கிழமை மாலை நேரத்திலே மார்கழி மாதமானது பிறக்கின்றது. அப்படிங்கிறதுனால இன்றைய கூட இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றலாங்க. அப்படி இல்லை, நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையில இருந்து தான் ஏற்றுறீங்க அப்படின்னா இந்த நேரத்தில் எந்த நேரம் உங்களுக்கு சரியான நேரமாக, அதாவது உங்களது சௌகரியத்தை பொறுத்து நீங்கள் நேரத்தை எல்லாம் பயன்படுத்திக்கோங்க. சொல்லப்போனால் மாதம் முழுவதுமே இந்த விளக்கை ஏற்றுங்க. எந்த நாள்லையுமே நீங்கள் தவிர்க்கக்கூடாது. மேலும் இந்த தீபத்தை ஆண்களில் ஏற்றலாமா அப்படின்னா தாராளமாக ஆண்கள், பெண்கள் அப்படின்னு யார் வேண்டுமானாலும் ஏற்றலாங்க. மேலும் இந்த தீபத்தை எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் நீங்கள் ஏற்றிக்கோங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் தீட்டு நேரமாக இருந்தால் மட்டும் அவற்றை தவிர்த்துக்கோங்க. மேலும் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய மற்ற உறவினர்கள்ட்ட யாராவது சொல்லி இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றிக்கொள்ளலாம். இந்த தீபம் ஏற்றுவதற்கு முக்கியமாக தேவைப்படக்கூடிய பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதற்கு பயன்படுத்தக்கூடிய கிராம்புகள் முனை உடையாத 6 கிராம்புகள் மட்டும் போதுங்க. இந்த 6 கிராம்புகளே போதும். மாதம் முழுவதுமே இதையே நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இடையில எந்த ஒரு கிராம்பையும் நீங்கள் மாற்ற வேண்டிய அவசியமே கிடையாது. குறிப்பாக இதற்காக நீங்கள் கிராம்புகளை வாங்கிட்டு வரணும் அப்படின்றது கூட கிடையாதுங்க. உங்களுடைய வீட்டில் ஏற்கனவே இருக்குது அப்படின்னா அதே கூட நீங்கள் இந்த பரிகாரத்திற்காக பயன்படுத்திக்கோங்க. மேலும் நீங்கள் வாங்கக்கூடிய மற்றும் ஒரு பொருள் என்ன அப்படின்னா, புதிதாக ஒரே ஒரு மண் அகல் விளக்கு வாங்கிக்கோங்க. அகல் விளக்கை ஏற்கனவே இருக்கிறத பயன்படுத்தக்கூடாது, புதிதாக தான் நீங்கள் வாங்கிக்கணும். இந்த அகல் விளக்கை வெறும் தரையில் வைக்கக்கூடாது. இதற்காக ஏதாவது தட்டு ஒன்று வைத்துக்கோங்க. ஏற்கனவே நீங்கள் பூஜை அறைக்காக பயன்படுத்தக்கூடிய தட்டு வச்சுருக்கீங்க, இல்லை கிண்ணம் வச்சுருக்கீங்கன்னா அதே கூட எதுக்கும் பயன்படுத்திக்கோங்க. வீட்டில் நீங்கள் சாப்பாடு சாப்பிடுவதற்காக பயன்படுத்தக்கூடிய பிளேட்டை யூஸ் பண்ணக்கூடாது. அதற்கு பிறகு இந்த விளக்குக்கு மஞ்சள், குங்குமம் வைத்து நீங்கள் அலங்காரம் செய்துக்கோங்க. உங்களுடைய வீட்டின் பூஜை அறையில் கிழக்கு திசை பார்த்தவாறு இந்த விளக்கு எரிய வேண்டும். சுமார் இந்த விளக்கு அரை மணி நேரத்திலிருந்து 45 நிமிடம் வரைக்கும் எரியலாம். தானாகவே அது அணைந்து விடலாம். அதனாலேயும் எந்த ஒரு தவறும் கிடையாதுங்க. இந்த ஒரு விளக்கை ஏற்றுவதற்கு நீங்கள் நல்லெண்ணெய் பயன்படுத்திக்கோங்க, இல்லைனா நெய் பயன்படுத்திக்கோங்க. ரெண்டையும் மாற்றி மாற்றிலாம் யூஸ் பண்ணக்கூடாது. 30 நாட்களும் ஏதாவது ஒரே ஒரு எண்ணெயில் சூஸ் பண்ணி அதை மட்டுமே நீங்கள் தொடர்ந்து ஏற்றிட்டு வாங்க. இந்த விளக்கில் நீங்கள் திரியை மாற்றலாமா அப்படின்னா திரியை நீங்கள் மாற்றலாங்க. திரி எரிந்து சிறிதானது அப்படின்னா அந்த திரியை நீங்கள் மாற்றிக்கலாம். அதனால் எந்த தவறும் கிடையாது. அதே போல் எண்ணெயோ நெய்யோ தீர தீர நீங்கள் ஊற்றிக்கலாம். வாரத்தில் ஒரு முறை நீங்கள் அகலை சுத்தம் செய்துக்கோங்க. அதாவது வெள்ளி, செவ்வாய்க்கிழமைகளை தவிர்த்து மற்ற நாட்களில் நீங்கள் இந்த அகல் சுத்தம் செய்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த தீபம் ஏற்றக்கூடிய நாட்களில் நீங்கள் அசைவம் சாப்பிடக்கூடாது. அப்படி அசைவம் சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னா குளிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தீபம் ஏற்றுங்க. இந்த ஒரு தீபத்தை ஒரு அடியில் ஒரு பிளேட் வச்சு மேலே அகல் வைத்துக்கோங்க. அகலுக்கு 2 புறமும் 3 கிராம்புகள் வைத்து மாதம் முழுவதுமே நீங்கள் விளக்கேற்றி வழிபாடுகள் செய்துட்டு வாங்க. இந்த ஒரு தீபம் ஏற்றும் பொழுது உங்களுக்கு பணம் வசியமாக வேண்டும், பணம் சேர வேண்டும் அப்படின்னு நீங்கள் மனதார வேண்டிக் கொண்டு இந்த தீபத்தை ஏற்றிட்டு வாங்க. மாதம் முடிந்ததுக்கு அப்புறமா கிராம்புகளை எல்லாம் எடுத்து உங்களுடைய பணம் வைக்கக்கூடிய இடங்களில் வைத்துக்கோங்க. 6 கிராம்புகள் இருப்பதால் 2 கிராம்பு அப்படின்ற கணக்கில் நீங்கள் பர்ஸ்லேயோ பணம் வைக்கக்கூடிய கல்லா பெட்டிலேயோ எங்கு வேண்டுமானாலும் வைத்து கொள்ளலாம். இந்த ஒரு தீபத்தை மட்டும் நீங்கள் இந்த மார்கழி மாதம் 30 நாட்களும் தொடர்ந்து ஏற்றிட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன்களானது ஏற்படும். குறிப்பாக தினம்தோறும் நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் குளித்திருக்க வேண்டும். அதாவது தலைக்கு குளிக்க வேண்டும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஆனால் நீங்கள் குளிச்சுட்டு தான் இந்த தீபத்தை ஏற்ற வேண்டும். மேலும் இந்த தீபத்தை ஏற்றுவதற்கு நீங்கள் உங்களுக்கு எந்த நேரம் கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த நேரத்தை யூஸ் பண்ணிக்கோங்க. பிரம்ம முகூர்த்த நேரத்தில் உங்களால் எழுந்து தீபம் ஏற்ற முடியும் அப்படின்னா அந்த நேரத்தை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி முடியலன்னா இரவு நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. ஆனால் ஏதாவது ஒரு டைமை யூஸ் பண்ணி மறந்துடாமல் இந்த ஒரு தீபத்தை மட்டும் ஏற்றிடுங்க. நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன்கள் எல்லாம் கிடைக்கும்.
இந்த பதிவின் மூலமாக கிராம்புகளை வைத்து பணம் வசியம் ஏற்படுத்தக்கூடிய அதி அற்புதமான தீப முறைகளை பற்றி நீங்கள் தெரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பதிவானது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்.